ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எதிர்ச்சொல் பார்க்கலாம். நேற்று எதிர்ச்சொல் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நேற்றுக்கான கொஷின் கேட்குறேன். தெரிஞ்சவங்க இதோட ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். இம்மை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? இம்மை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஆண்டான் என்பதன் எதிர்ச்சொல் என்ன? ஆண்டான் என்பதன் எதிர்ச்சொல் என்ன? இந்த ரெண்டு கொஷினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுதா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க இதோட வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். ஐயம். ஐயம் அப்படின்னா துணிவு. நம்ம துணிவு அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா துணிவு அல்லது திரிவு. ஐயம் அப்படின்னா துணிவு அல்லது திரிவு. ஒருமை, பன்மை. இது பார்த்திங்கன்னா நிறைய புக்கில் இருக்கும். ஒருமை, பன்மை, ஒற்றை, இரட்டை அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். கலக்கம், தெளிவு, கனவு, நனவு, காய்த்தல், உவத்தல், கிட்டுதல், எட்டுதல், குறில், நெடில். இது இன்னொருக்கா பார்த்துடலாம். ஐயம் அப்படின்னா துணிவு, திரிபு. ஒருமை, பன்மை, ஒற்றை, இரட்டை, கலக்கம், தெளிவு, கனவு, நனவு, காய்த்தல், உவத்தல், கிட்டுதல், எட்டுதல், குறில், நெடில். குறைமதி அப்படின்னா வளர்மதி அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா நிறைமதி அப்படின்னு சொல்லலாம். கூட்டல், கழித்தல் தெரியும். கெட்ட, நல்ல, இல்லைன்னா நல்ல, கெட்ட எப்படி வேணாலும் கேட்பாங்க. கொடுத்தல், வாங்குதல், கொடுந்தமிழ், செந்தமிழ், கொள்வனவு, விற்பனவு. இதுதான் புதுசாக இருக்குது. கொள்வனவு, விற்பனவு அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடிக்கடி கேட்ட வார்த்தைகளாக தான் இருக்கும். கூட்டல், கழித்தல், கெட்ட, நல்ல, கொடுத்தல், வாங்குதல், கொடுந்தமிழ், செந்தமிழ் அப்படிங்கிறது. அப்போ கொள்வனவு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இதோட எதிர்ச்சொல் விற்பனவு. சிறப்பு, பொது, சீதேவி, மூதேவி, சுடுசோறு, பழைய சோறு அல்லது பழஞ்சோறு, செங்கோல், கொடுங்கோல், செய்வினை, நம்மளுக்கு தெரியும் செயப்பாட்டு வினை, செல்லுதல், வருதல், சேர்த்தல், பிரித்தல். எதிர்ச்சொல் பார்த்திங்கன்னா இந்த புக்கில் மேக்ஸிமம் நம்ம படித்த மாதிரி தான் இருக்கும். சிலதை மட்டும் பார்த்திங்கன்னா புது வார்த்தைகளாக இருக்கும். அதை மட்டும் நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொள்வனவு அப்படின்னா விற்பனவு அப்படிங்கிற மாதிரி. செங்கோல், கொடுங்கோல், மீதி எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடிக்கடி பழக்கப்பட்ட வார்த்தைகளாக தான் இருக்கும். தன்மை, வெம்மை, தருதல், கொடுத்தல், தலைப்பிள்ளை, கடைப்பிள்ளை, இல்லை மூத்த பிள்ளை, கடைப்பிள்ளை அப்படின்னு கூட கொடுக்கலாம். தன்வினை, பிறவினை, திருப்பம், நுட்பம், திணைத்துணை, பனைத்துணை. பார்த்துக்கோங்க, திணைத்துணை, பனைத்துணை. துன்னியார், துன்னலர், தெளிவு, மயக்கம் அப்படி சொல்லலாம். இல்லைன்னா தெளிவு அப்படின்னா இந்த பக்கம் ஆப்போசிட்டில் கலக்கம் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. தொகை அப்படின்னா வகை அல்லது விரி அப்படிங்கிறது. இப்போ தலைப்பிள்ளை, கடைப்பிள்ளை, தன்வினை, பிறவினை, திருப்பம், நுட்பம், திணைத்துணை, பனைத்துணை, துன்னியார், துன்னலர், தெளிவு, மயக்கம் அல்லது கலக்கம், தொகை, வகை அல்லது விரி அப்படிங்கிறது. இப்போ நம்ம சொல்கிற வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அப்போ நல்லாவே உங்களுக்கு மெமரி ஆகிடும். ஸோ இன்றைக்கி இந்த 1 பேஜில் இருக்க எல்லா எதிர்ச்சொல்லுமே நம்ம பார்த்துடலாம். ஒடுக்கம், விரிவு. ஒடுக்கம், விரிவு. ஒற்றுமை, வேற்றுமை, ஒறுப்பு, மலிவு. இது பார்த்திங்கன்னா புது வேர்டு மாதிரி இருக்குது. ஒறுப்பு, மலிவு அப்படிங்கிறது. களவு, கற்பு, காய், கனி, காலை, மாலை, குணக்கு, குடக்கு, குறை, நிறை, குறைவு, நிறைவு.
ஒடுக்கம், விரிவு, ஒற்றுமை, வேற்றுமை, ஒறுப்பு, மலிவு. இதில் பார்த்திங்கன்னா ஒறுப்பு அப்படின்னா மலிவு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. கொள்வனவு அப்படின்னா விற்பனவு அப்படிங்கிறது. கொள்வனவு விற்பனவு அப்படிங்கிறது. களவு, கற்பு, காய், கனி, காலை, மாலை, குணக்கு, குடக்கு, குறை, நிறை, குறைவு, நிறைவு, கூடுதல், பிரிதல் அல்லது பிரித்தல், கை கொடுத்தல், கை துடைத்தல், கொடுக்குமதி, வருமதி, கொள்ளல், விற்றல், சிற்றறிவு, பேரறிவு, சிறிது, பெரிது, சுடுகாடு, இடுகாடு, சுருக்கம், விரிவு, செந்தாமரை, வெண்டாமரை, செந்தாமரை, வெண்தாமரை அல்லது வெண்டாமரை, செல்காலம், வருங்காலம், செல்வம், வறுமை, தண்ணீர், வெந்நீர், தமர், தமர்னா வந்துட்டு உறவினர், அப்போ அயலர் அப்படின்னு கூட வந்துட்டு சொல்லலாம், இல்லை பிறர் அப்படின்னு கூட வந்துட்டு சொல்லலாம். தலைக்கூடல், தலை பிரித்தல், தற்கிழமை, பிரிதின் கிழமை, இதெல்லாம் வந்து புது வேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. செந்தாமரை, வெண்தாமரை, தண்ணீர், வெந்நீர் அதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். தலைக்கூடல் அப்படின்னா தலை பிரிதல், தற்கிழமை அப்படின்னா பிரிதின் கிழமை, தனிமொழி தொடர்மொழி வந்து தெரியும். திறத்தல் அப்படிங்கிறதுக்கு மூடுதல், அடைத்தல், பூட்டுதல் அப்படிங்கிறத நம்ம யூஸ்வலாகவே வந்து படிச்சுட்டு தான் இருப்போம். துயிலுதல், துயில் உணர்தல் அப்படின்னா துயின் மடிதல், தெருள் அப்படின்னா மருள், தொகுத்தல் அப்படின்னா வகுத்தல், தொடக்கம் அப்படின்னா முடிவு அப்படிங்கிறது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பேஜில் இருக்க எதிர்ச்சொல் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பார்த்தாச்சு. கண்டிப்பாக நோட்டில் எழுதி வச்சுட்டு ஒரு தடவை வந்து படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய வீடியோஸ் எனக்கு வந்துட்டு அப்லோட் பண்ண முடியும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.